ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஜா ஹெல்தி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஈஸியான மெத்தடில் மட்டன் குருமா டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த மட்டன் குருமா எங்கள் அம்மா எனக்கு எழுதி கொடுத்த சமையல் குறிப்புகள்லேருந்து எடுத்து பண்ணியிருக்கேன். இது வித்தியாசமான முறையில் திகட்டாத சுவையில் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குருமா சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரி எல்லாத்துக்குமே பொருத்தமாக இருக்கும். இந்த குருமாவை நீங்களும் ஒரு தடவை செய்து பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சரி, இப்போ இந்த குருமாவை டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாமா? மட்டன் குருமா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரைங் பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 2 டீஸ்பூன் கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் சீரகம், 4 பச்சை மிளகாய், 4லேருந்து 6 வரைக்கும் வெள்ளைப்பூடு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 1/2 டீஸ்பூன் கசகசா போட்டு ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. இந்த மசாலா ஜாமானை வறுக்காமல் பச்சையாகவும் போட்டு அப்படியே அரைக்கலாம். அதுவுமே டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். விருப்பப்பட்ட ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பும் ஒரு 10 முந்திரி பருப்பும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ப்ரெஷர் குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஹீட் ஆனதும் ஒரு முழு அன்னாசிப்பூ, 3 பீஸ் பட்டை, 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டு பொரிய விடுங்க. சீரகம் கொஞ்சம் பொரிஞ்சதும் 50 கிராம் அளவுக்கு வெங்காயத்தை அறுத்து வச்சு அதை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். வெங்காயம் ஓரளவு கொஞ்சம் வதங்கினதும் 1/2 கிலோ மட்டனை நல்லா கழுவிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. மட்டனை ஆட் பண்ண பிறகு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் மஞ்சத்தூள் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடணும். அடுத்து ஒரு 3 பச்சை மிளகாய் கீராமல் அப்படியே முழு பச்சை மிளகாயவே ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாயை காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து மட்டன்லேருந்து வெளிவர்ற தண்ணிலாம் வச்சுற அளவுக்கு வதக்கணும். அது வரைக்கும் தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. அடுத்து 1/4 கப் தயிர், நம்ம அரைச்சி வச்ச மசால் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் மசாலெலாம் சேர்த்த பிறகு வதக்கி விட்டுட்டு அடுத்து 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் பால் இது ஊற்றுறதுனால வேறு எதுவும் தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டியது இருக்காது. இந்த அளவே சரியாக வரும். தேங்காய் பால் ஆட் பண்ண பிறகு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் மட்டும் புளிஞ்சி சாறு ஊற்றுங்க. எலுமிச்சம்பழம் வேண்டாம்னு நினச்சா ஒரு தக்காளி பழத்தை மிக்ஸியில் அடித்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் முடிஞ்சதும் குக்கரை மூடி வச்சு விசில் போட்டு வேக வைங்க. ஒரு விசில் வந்ததும் ஒரு 15 நிமிடம் சிம்மில் இருக்கணும். சிம்மில் இருந்தால் அடுத்து திறந்து பார்த்தோம்னா மட்டன் நல்லா குக் ஆகிருக்கும். மசாலா எல்லாம் இதாகி எண்ணெய் பட்டு இருக்கும் குழம்பு. இப்போது ரொம்ப டேஸ்டான மட்டன் குருமா ரெடி ஆகிடுச்சு. நான் சொல்கிறத விட நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா டேஸ்ட் தெரியும். இந்த குருமாவை நீங்கள் செய்து பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. 1 2 3 4